கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற லாக்அப் டெத்துக்கும் இப்ப சமீபத்தில் நடைபெற்றதுக்கும் ஒரே வகையான பாக்குறீங்களா, அதை எப்படி பாக்குறீங்க? அந்த லாக்அப் டெத்துக்கும் இந்த லாக்அப் டெத்துக்கும் நீங்களே வேறுபாடுகள் இருப்பதை உணர்வீர்கள். குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டவுடன் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அங்கே கைது செய்யப்படுகிறார்கள். சிறையிலே சில சம்பவங்களிலே அவர்கள் உயிரிழக்க நேரிடுகிறது, இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் அங்கேயெல்லாம் யாரும் சாத்தாங்குளம் போன்றவற்றெல்லாம் புகார் கொடுத்து பல நாள் ஆகி அவன் உள்ளே இருக்கானா இல்லையான்னு தெரியாம நீதிமன்றத்தில் ஏபஸ் கார்பஸ் பெட்டிஷன் போடக்கூடிய அளவுக்கெல்லாம் சூழ்நிலை போயிருக்கிறது. இங்கே அப்படி அல்ல, இருக்கிறார், அவர் காவல் நிலையத்தில் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. அங்கே எந்த காரணத்தாலே அவர் மரணமடைந்தார் என்பது அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலமாக தெளிவாகும். நாங்கள் இதற்காக யாரையும் காப்பாற்றவில்லை. தவறு செய்தவர்கள் காவல்துறையினராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்னாலே தண்டிக்கப்படுவார்கள் என்று எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஆனால் கடந்த முதலமைச்சர் அப்படி சொல்லவில்லை. வலிப்பு நோயால் இழந்ததான் சொல்லியிருந்தாங்க. ஆனா பிரேத பரிசோதனை முடிவு வந்துருச்சு. 10-15 இடத்துல காயம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அவரை தாக்குதல், காவல்துறை அஜித்குமாரை தாக்குதலான வீடியோ வெளியில இருக்கு. இது என்னன்னா பொதுவா என்ன சொல்றாங்கன்னா ஒரு அரசே கொலை செஞ்சா கொலை வழக்கு பதிவு பண்ண மாட்டாங்களான்றது மனித உரிமை செயற்பாட்டில் தான் கேள்வி முன்வைக்கிறாங்க. நாங்க தான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, குற்றவாளிகளை நாங்கள் பாதுகாக்க மாட்டோம், குற்றம் சாட்டப்பட்டவர்களை பாதுகாக்க மாட்டோம், அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை எங்கள் முதலமைச்சர் சொல்லி இருக்கின்றார். எனவே இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையிலே அடுத்த கட்ட நடவடிக்கையை அரசு மேற்கொள்ளும். சென்னை உயர்நீதிமன்றமே இது போன்ற வழக்குகள்ல தமிழ்நாடு அரசோட செயல்பாடு சரியில்லை அப்படின்னு விமர்சனம் இருக்கிறாங்க. உயர் நீதிமன்றத்தினுடைய விமர்சனத்துக்குள் நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய காவல்துறையை போல சிறப்பாக செயல்பட்டிருக்கிற காவல்துறை கிடையாது. ஒருத்தர் புகார் கொடுக்குறாங்க, இவர் தான் சொல்றாங்க, அவற்றை நகை இருக்குன்னு சொல்றாங்க, சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்படுகிறார். அங்கே சில சம்பவங்கள் நடக்கிறது. எதன் காரணமாக இறந்தார் என்பதற்கு முதலிலே ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. இப்பொழுது நம்முடைய நிருபர் சொல்லி இருக்கிறார், அவர் 10-12 இடங்களிலே தாக்கப்பட்டிருக்கலாம் என்று. அவற்றையெல்லாம் வைத்து பார்த்து அதுதான் மரணத்துக்கு காரணமாக இருக்க வேண்டுமா என்பதையும் நான் பார்க்கிறேன். லாக்அப் டெத்துங்கிறதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இது கைது செய்து கொண்டு சென்ற பொழுது விசாரணை என்பது நடந்தது. அந்த வழக்கு இதே வழக்கிலேயே அவங்க நகை காணா போகணும்னு சொல்லியிருக்காங்க. காணா போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காணா போச்சா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முன்னாடியே காவல்துறையினர் இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுறாங்க. இதுதான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி ஒருத்தர் தொடர்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவங்க தரப்புல சொல்றாங்க. ஐஏஎஸ்க்கு தொடர்பு இருந்தாலும் ஐபிஎஸ்க்கு தொடர்பு இருந்தாலும் நாங்கள் யாரையும் விட்டு கொடுக்கறது கிடையாது, காப்பாற்றுறது கிடையாது. எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும் அவர்களுக்கு மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த 4.5 ஆண்டுகளில் நான் நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். நாங்கள் யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு கிடையாது, கட்டாயமும் கிடையாது. அதெல்லாம் உங்கள் யூகங்கள், அதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. எந்த கேஸ் வந்தாலும் உடனே பேரம் பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க, அது உங்களுடைய யூகம், அதுக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது. சார் நீர்த்து போச்சு முதல் நாள் நடந்திருக்கு. இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை நடக்க போகுது. நீர்த்து போக செய்யறதுக்கு என்ன வேலை இருக்கு? இப்படித்தான் அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்துல சொன்னீங்க, நீர்த்து போயிடும் ஒன்று இருக்காதுன்னு சொல்லி 5 மாதத்துல நாங்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். அதே போல இதையும் 5 மாதம் 6 மாதத்துக்குள்ள தண்டனை வாங்கி கொடுத்து நீதிமன்றத்தில் இந்த அரசு சிறந்த அரசு என்கின்ற பாராட்டுதலை நாங்கள் நிச்சயம் பெறுவோம். காவலர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய முந்தைய ஆட்சிகளில் இருந்ததை விட எங்களுடைய காவலர் எண்ணிக்கை கூடத்தான் இருக்கு. இன்னும் புதிதாக நாங்கள் காவலர்களை தேர்ந்தெடுத்து கொண்டுதான் இருக்கிறோம், பயிற்சி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். மக்கள் தொகையும் கூடுகிறது, காவலர் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டிருக்கிறது. எனவே நிச்சயமாக அவர்களுக்கு அழுத்தம் இருக்கக்கூடாது என்பதற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை அவர்களுக்கு நாங்கள் உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்றோம். சாத்தாங்குளம் வழக்கு தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையான விமர்சனம் எதிர்க்கிறதால சாத்தாங்குளம் அந்த உதாரணத்தை சொல்ல முடியாத கட்டத்துக்கு திமுக உள்ள மூலமா சாத்தாங்குளத்துல அப்பா மகன் 2 பேரையும் அடிச்சே கொண்டு இருக்காங்க.
அது வேறு விவகாரம், இந்த விவகாரம் வேறு. எனவே சாத்தான்குளம் பழனிசாமி என்பது என்றைக்குமே மறக்க முடியாத, மாற்ற முடியாத ஒன்று. இது திருப்புவனம் சம்பவம் என்பது தற்செயலாக நிகழ்ந்திருக்கிறது. அதற்கு அடிப்படை காரணங்களை நாங்கள் கண்டுபிடித்து அதே மாதிரி இந்த பத்திரிகைகள் சந்திப்பு இப்போ நீதிமன்றத்தில் அஜித் குமார் நடந்துட்டு இருக்கு. இதை திசை திருப்ப திமுக கவப்பேர் ஏற்படுறத இந்த திடீர் சந்திப்பு தமிழ்நாடு முழுவதும் நடக்கிற ஒரு குற்றச்சாட்டு கிடையாது. இது ஏற்கனவே ஒரு 4 நாட்களுக்கு முன்னாலேயே திட்டமிடப்பட்ட ஒன்று. ஜூலை 1ஆம் தேதி அன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காலையில் பத்திரிகை நிருபர்களை சந்திப்பார்கள். பிறகு அந்தந்த மாவட்டங்களிலே மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் மாவட்ட செயலாளர்களும் பத்திரிகையாளர்களை சந்தித்து ஓரணியில் தமிழ்நாடு என்பதனுடைய அந்த நம்முடைய ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்வதற்கான விளக்கத்தை பத்திரிகையாளர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த சந்திப்பு 3 நாட்களுக்கு முன்னாலேயே எங்களுக்கு தகவல் தரப்பட்டிருக்கிறது. எனவே இது இந்த திருப்புவனம் சம்பவத்துக்கான பத்திரிகையாளர் சந்திப்பு அல்ல. அப்படி ஒரு சந்திப்பை நாங்கள் நகர்த்த வேண்டும் என்று சொல்ல எல்லாரும் கூட்டியில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல காலையிலே சொல்லியிருக்கலாம். இது இன்றைக்கு 2 மணிக்கு மேல் உங்களை எல்லாம் சந்தித்து விளக்க வேண்டும் என்பது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய உத்தரவு. இன்றைக்கு இது தமிழ்நாட்டுக்கு பலம் சேர்க்கக்கூடிய ஒன்று. அதை அனைவரும் அனைத்து தரப்புக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பையே வைத்திருக்கின்றோம், ஊடகவியாளர் சந்திப்பையே. காரணம் இது சுலபமாக மக்களை சென்றடையும் என்பதற்காக. நாங்கள் ஒரு கூட்டம் போட்டு 1000 பேருக்கு சொல்வதை விட 100 பத்திரிகையாளர்களிடத்தில் சொல்லுகிற செய்தி பல லட்சம் பேருக்கு போய் சேரும் என்கின்ற அந்த உன்னத நோக்கத்தோடு தான் உங்களை சந்தித்து ஓரணியில் தமிழ்நாட்டினுடைய சிறப்பை எடுத்து சொல்லுங்க. இந்த சூழ்நிலை அதிமுக சமூகம் சொல்றீங்க, இது காவல்துறை மேல நம்பிக்கை காவல்துறை மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நாட்டில் இருக்க முடியாது. எல்லா காவல்துறையும் சிறப்பாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பாதுகாப்போடு தான் எல்லோரும் இருக்கின்றோம். அங்கொன்றும் இங்கொன்றும் தவறுகள் நடந்திருக்கின்றன. திருப்புவனம் சம்பவம் என்பது உண்மையிலே துரதிருஷ்டமான ஒன்று. ஆனால் அதற்கு நிச்சயமாக காவல்துறை எந்த அளவுக்கு பொறுப்பு என்பதை விசாரணைகள் தான். 2026 தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக வெளியேறும்னா தமிழக வெற்றி கழகம் அதோட ஜாயித்து பழம்பொருந்திய அதிமுக உருவாகும் என்கிற பயத்துலதான் ஓரணியில் தமிழ்நாடுங்கிற ஒரு இயக்கத்தை ஸ்டாலின் தொடங்கி இருக்கிறாருன்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. யாரு வெளியேறுவா? பிஜேபி வெளியேறும், தமிழக வெற்றி கழகம் ஜாயிந்து சார் தைரியம் வரட்டும் சார், வந்ததுக்கு அப்புறம் பேசுங்க. அத்தைக்கு மீசை முளைக்கட்டும், அப்புறம் அவர் சித்தப்பா ஆகட்டும், அப்புறம் நம்ம அந்த சித்தப்பா சொல்றதை கேட்போம். கொத்தடிமைகளுக்கு பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. அவர்கள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டார்கள். எனவே நீங்கள் எல்லாம் கற்பனைகள் மிதந்து கொண்டு நீங்களாகவே கிளப்பி விட்டுக் கொண்டிருக்கின்ற வதந்திகள். நம்ம கூட்டணி கட்சியில இருக்கவங்களே அப்படிதான் பாக்குறோமா சார்? எங்க கூட்டணியில எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாரும் நல்லா இருக்காங்க. பாஜக கூட்டணியில தமிழ்நாட்டோட நிலைமை அப்படிதான் இருக்கு. மற்ற கட்சிகள் உங்களோட கூட்டணி நிலைமை அப்படிதான் இருக்கு. கிடையாது, எல்லாரும் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க இந்த கூட்டணி 2026க்கு தொடரும். இது எல்லா கட்சிகளும் எங்களுடைய தோழமை கட்சிகள் சொல்லி இருக்கிற உறுதிமொழி. இதுல யாரும் பிரிக்க முடியாது. டெல்லி வந்தாலும் முடியாது, அதிமுக வந்தாலும் முடியாது, வேற யாரை அனுப்பி பார்த்தாலும் முடியாது. நிச்சயமாக இது உடைக்க முடியாத அழுத்தமான ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி, வெற்றி கூட்டணி. சார் எல்லாருக்கும் கருத்து சொல்ற உரிமை உண்டு, சொல்லியிருக்காங்க. 71 அப்புறம் திமுக 2வது முறை தொடர்ந்து ஆட்சியில் வந்ததில்லைன்னு சொல்றாங்க. இப்ப நான் தான் சொல்றேன், ஏற்கனவே தளபதிக்கு கட்டம் சரியில்லைன்னு சொன்னாங்க. 2021 ஆட்சிக்கு வர முடியாது, அவருக்கு முதலமைச்சர் ஆவதற்கான கட்டம் சரியில்லை என்றார்கள். அந்த கட்டம் சரியில்லை என்று சொன்னவருடைய கட்டம் தான் சரியில்லா போச்சே தவிர நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம். எங்க கட்டம் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு நல்லா தெரியும். மக்கள்கிட்ட தான் கட்டம் இருக்கே தவிர ஜாதக கட்டங்களை நாங்கள் பார்ப்பது கிடையாது, ஜோசியம் பார்ப்பது கிடையாது. மக்கள் மனதை பார்க்கின்றோம், மக்கள் மனதிலே நாங்கள் வீற்றிருக்கிறோம். 2026 தளபதி 2வது முறையாக நிச்சயமாக ஆட்சி பொறுப்பை ஏற்பார். முடிந்த வரைக்கும் இதே மே 7ஆம் தேதி ஏற்க சொல்லி நாங்க எல்லாம் கும்பிடுவோம் சார். அதை பத்தி எல்லாம் எங்களுடைய தலைமை தான் முடிவு செய்யும். அதுக்கெல்லாம் கருத்து என்ன கிடையாது.